ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டேன். வெளியே கழுவி வச்சுருந்தேன் முதல்ல. இப்போ எல்லா விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டேன். இதில் தண்ணி கொண்டு போய் வைக்கணும். இதெல்லாம் கொண்டு போய் சாமி ரூமில் வைக்கணும். இதுக்கு பாருங்கள், பொட்டு வச்சு பிள்ளையாருக்கு பொட்டு வச்சு இதுக்கு அன்னபூரணிக்கு அரிசி எள்ளி வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு விளக்கெல்லாம் பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டேன். அது என்ன பச்சரிசியா? பச்சரிசியாம்மா, பச்சரிசி தான் வைக்கணும். இதெல்லாம் கொண்டு அடியில் காசு வச்சுருக்கேன்னு சொன்னதை காட்டுங்க. காசு இதில் காசுக்கும் பொட்டு வைக்கணும். காசுக்கும் பொட்டு வைக்கணும். இந்த இதுலேயும் வச்சுருப்பேன். இந்த காசுக்கும் பொட்டு வைக்கணும். இனிமேல் நைட்டு பார்ப்போம். ஹலோ, வலிக்கணும்மா. வணக்கம். வியாழக்கிழமை இரவு நேரம் வணக்கம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தோசை ஊற்ற போகிறோம். மாவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக நேத்தாட்டின மாவு. இதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து அதுதான் வச்சு தோசை ஊற்ற போகிறேன். அது என்ன ததும வைத்திருக்கிறீங்களோ? அது கலக்கிட்டு ஊற்றணும். இது கலக்கணும். கொஞ்சம் வெங்காயம் எடுக்கணும், சின்ன வெங்காயம். எதற்காக? இதாவது நறுக்கிற இதுங்களுக்கு கல்லில் தைக்கிறதுக்கா? இந்த கத்தி உச்சி வாழைப்பழத்தை 32 வெட்டுது. எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கடலை எண்ணெயை ஊற்றிக்கணும். தோசை ஊற்றணும்னா எவ்வளோ வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், ஹோட்டலில் போய் உட்காந்தா வலிக்காமல் உட்காந்துட்டோம்னா அவங்க பிளேட்டில் கொண்டாந்து வைப்பாங்க. அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ வலிக்காமல் சாப்பிட்டு வரலாம். அப்படித்தானே? அப்படித்தான். ஆனால் அதில் சுத்தம் சுகாதாரம் இருக்குமா என்று தெரியவில்லை. முதல்ல லேடிஸ் ஹோட்டலுக்கு போகிறது எதுக்காக? நம்மளுடைய வேலை நமக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் லேடிஸ் ஹோட்டலுக்கு போகிறது மெயினாக. நம்மளுக்கு சர்வ் பண்ணுற வேலை இல்லை, எடுத்தாந்து வைக்க வேண்டிய வேலை இல்லை. சாப்பிட்டு தட்டை அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். என்ன, அதுவும் ஒரு ஹோட்டலில் வேலையை கொண்டு போட சொல்கிறாங்க. அப்படித்தானே? ஆமாம். அந்த காலத்துலலாம் ஹோட்டல் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஹோட்டல்லாம் எப்பயுமே இருக்கு. ஆனால் இந்த அளவு ஜனங்கள் புழங்காது. ஹோட்டலில் சாப்பிட மாட்டாரு. தட்டு எடுக்கணும், ஓட்டு தட்டு. தோசை திருப்பி எங்கிட்ட வச்சேன், இங்கே வச்சுட்டேன். ஆமாம், இந்த குழம்பு கரண்டி. அந்த காலத்துல ரொம்ப ரேர் தான் ஹோட்டல். வீட்டில் சமைச்சிடுவாங்க. எங்கள் அப்பத்தா காலம்லாம். இப்போ இந்த திருச்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபேமிலியோட எல்லாரும் திருச்சி வந்து வரலாம். நைட் ஆனால் சமைக்கிறதே கிடையாது. வெளியே வந்து வீட்டுக்குள்ள இருந்து சமைக்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வெளியில வந்து ஜாலியா சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு ஜாலியா போறாங்க. திருச்சியில இப்படிதான் ஈவினிங் ஆனா. நம்ம கிராமத்துல தான் பண்றோம். கிராமம் மாதிரி இருக்கிறது. அதுக்கு எல்லாருமே வேலைக்கு போறாங்க, 2 பேருமே. ஆமா, 2 பேருமே வேலைக்கு போறாங்க. திருச்சியில எல்லாம் ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம்லாம் நைட்டு. இப்போ இங்கே ஒரு ஹோட்டல் திறந்தா குடும்பம் பார்த்தா தெரியும் குடும்பம் என்ன லட்சணத்தில் நடத்துகிறாங்க. எல்லாரும் வெளியே தான் சாப்பிட்றாங்க. ஜாலியாக போய் சாப்பிட்டு படுத்துருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்து விட்டு பிள்ளைக்கு கட்டி கொடுத்து விட்டு புருஷனுக்கு கட்டி கொடுத்து விட்டு கொண்டு போகணும். அதுகளும் வேலை இருக்குதுங்க. நைட்டு மட்டும் ஃப்ரீ. அதுவும் பணக்காரன் மட்டும்தான் செய்ய முடியல, வசதி இல்லாதவங்களாம் செய்ய முடியாதுல்ல. வசதி இல்லாதவங்க இந்த கோம்பட்டி கடை மாதிரி இட்லியை வாங்கி கொண்டு போய் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இட்லி சட்னி கோமுட்டி கடை அப்படி ஒரு கடை இருக்கு அங்கே.
அந்த கடையில் சாப்பிட்றீங்களா? நல்லா இருக்கும், சட்னி சாம்பார்லாம் சூப்பராக இருக்கும். பெரிய ஹோட்டலை விட இங்கே இந்த கடையில் நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம எத்தனை தோசை ஊற்றலான் இருக்கீங்க? இன்னைக்கு சாதம் எடுத்துட்டு தான் இருக்கு, 2 பேருக்குமே தோசை தான் ஊற்றணும். சாப்பிட்டதானே வயிற்றுக்கு, அப்புறம் சாப்பிடாம இருந்து இன்னொன்று சாப்பிட்றதுனா திரும்பி இருக்காது, எனர்ஜி இருக்காது. நைட்டு பசிக்கும். ஆமாம், நைட்டு பசிச்சா அப்புறம் பிஸ்கெட் எங்கேன்னு தேடணும். நிறைய பேர் நைட்டு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது சரி? ஆமாம், அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் நைட்டு வந்து திருப்தியாக சாப்பிட்டு படுத்தாது, தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. காலையில் கூட லேட்டாக சாப்பிடுவேன். ஆனால் காலையில் சாப்பாடு தவிர்க்க கூடாதுன்னு நிறைய டாக்டர்ஸும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க. காலை டிஃபன் சாப்பிட்ருவோம்னு. ஆனால் வேலைக்கு போகிறவங்க பாதி பேர் காலையில் சாப்பிட்றதில்ல. சேகர் மாமாலாம் காலையில் சாப்பிட்றதில்ல, ஒரு 11 மணிக்கு பொழுதே சாப்பிட்ருவோம். வேலைக்கு போடுறவங்களும் சில பேர் காலையில் சாப்பிட்றதில்ல. ஆனால் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இங்கே கொண்டு போய் சாப்பிட்றாங்க, கொண்டு போய் சாப்பிட்ற ஆளுகளும் இருக்காங்க. ஒரு சிலர் இந்த இந்த வேலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ எந்த பேங்க் ஜாப் எந்த இதுவாக இருந்தாலும் வேலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்கெல்லாம் எனக்கு சாப்பிட வேண்டாம், காலையில் சாப்பிடாம தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போகிறது. அப்படி இல்லைன்னா சந்தோஷத்துலன்னு இல்லை, அது அந்த கொஞ்ச நாளில் கிடைச்சா கொஞ்ச நாள் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிளைமேட் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் விண்டோஸ் திறந்தாலுமே எனக்கு வேர்க்குது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் தான் வேர்க்கின்றது. அப்பா எனக்கு வேர்க்குதுவா. இழுக்கணும்மா, இன்னைக்கு என்ன ஏதோ வாங்கியிருக்கீங்க? ஒரு சிலர்லாம் இருக்காங்க பாருங்க, ஒரு சிலரோட சங்கடத்தில் அவங்க சந்தோஷப்படுறாரு. ஒருத்தருடைய சந்தோஷத்தில் சந்தோஷப்படுறத விட அவங்களுடைய கஷ்டத்தில் அவங்க இன்னும் கஷ்டப்பட மாட்டாங்களான்னு நினச்சி அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. அப்படி இருக்காங்க மனுஷர், உறவுகளுக்குள்ளே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு அது திருப்பி வருங்கிறது தோணலை. இப்படி பூமி சுற்றிட்டு தானே இருக்கு, உலகம் சுற்றிட்டு தானே இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு நினைக்கல. அடுத்தவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகாதா? அதில் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் உலகமாக இருக்குது. அதனால தான் யாருமே உள்ளதை சொல்கிறது இல்லை. இப்போ யார்கிட்டையும் சொல்லி என்னோட போகிறாங்க, வேணா பார்த்து சிரிப்பாங்க என்ன. அதனால தான் யார்கிட்டையும் உள்ளதை யாருமே பிடிச்சி பேசுறது இல்லை. எதையுமே உள்ளது பேசுறது கிடையாது. இன்னும் கொஞ்சம் தோசமாக எடுத்துக்கிறேன். அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதில் சந்தோஷம் அடைகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம நாளைக்கு ஈவினிங் ஒரு நைட்டுக்கு நம்ம ஃபேன் ரெடி பண்ணிடலாமா? ஃபேனை எப்படி இங்கேயா? எப்படி இந்த வாரத்தில் ஃபேனை கொண்டாந்து வச்சுட்டு இங்கே போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு மட்டும் வர. அப்போ தோசை எப்படி வேகும்? காற்று வந்தா உங்களுக்கு மட்டும் வர மாதிரி. எனக்கு மட்டுமா? இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே நல்லா தான் போச்சு. என்னென்ன ஒர்க் பார்த்தீங்க? நல்லா தான் போச்சு. சமைச்சேன், விளக்குனேன், சாமி விளக்கெல்லாம் விளக்குனேன், முழுகுனேன், கூட்டி இள்ளி முழுகுனேன், எல்லா வேலையும் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மாவாட்டுற வேலை. கடைவீதி எல்லாம் போலையா? கடைவீதி போனோம் சாயந்தரம். என்ன வாங்கினீங்க? பருப்பு, பருப்பு தீர்ந்து போச்சு. 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன் கடையில். 1/2 கிலோ 70 ரூபாயா? அப்போ 1 கிலோ 140 ரூபாயா?
தோர்பருப்பு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அரை கிலோ 70 ரூபான்னா 1 கிலோ 140 ரூபா. பாக்கெட் போட்டு வச்சுருக்காங்க, அதை வாங்கிட்டு வந்தேன். மல்லிகை நம்ம செஃப் மாதிரி தலையில் தொப்பி வச்சுக்கீங்களா சமைக்கிறதுக்கு? நரைச்ச முடியே செஃப் மாதிரி தானே இருக்கு. சரி, வள்ளிக்கு நமக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? எனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னா இடியாப்பம் பிடிக்கும். இடியாப்பம், பூரி. அது எத்தனை வச்சு சாப்பிடுவீங்க? எவ்வளோ வச்சு சாப்பிடுவீங்க? இடியாப்பம் எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். பூரி வந்து கணக்காக தான் சாப்பிடுவேன். ஒரு 3-4 பெருசாக இருந்தால் 3. ஆனால் டேஸ்ட்டு பிடிக்கும். இது பூரி அவங்க வைக்கிற உருளைக்கிழங்கும் இந்த கடையில் வைக்கிறாருல இப்போ வெட்டுற சென்னா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னமோ சென்னா இதுன்னெலாம் சொல்கிறாங்க, அது என்ன சென்னா மசாலா. சென்னா மசாலா அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. குண்டக்கடலையை வச்சு என்னவோ பண்ணதில்லை, அதெல்லாம் பிடிக்காது. இப்போ அந்த காலத்தில் பண்ணுற பச்சை மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ, பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு இதுங்கிறது அது ஊற்றி பண்ணுறாங்க. ஒரு அந்த நமக்கு போகல ஒரு ஹோட்டல், அதில் கொடுக்குற அந்த மாதிரி இது பிடிக்கும் ரொம்ப. அது இடியப்பம் தான் பிடிக்கும் எனக்கு, மற்றதெல்லாம் பிடிக்காது. தோசை கூட ரொம்ப பிடிக்காது. ஆனால் வெளியே கடையில் ரவா தோசை பிடிக்கும். ரவா தோசை பிடிக்கும். வெளியில் கடையில் சாப்பிட்டு போனால் ரவா தோசை அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரவா தோசை அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில். இப்போ நம்ம அந்த கடையில எல்லாம் ரொம்ப கனகனமாக ஊற்றி கொண்டாடுறாங்க. லேசாக ஊற்றினா நல்லா இருக்கும். அவங்களாம் சொல்ல வேண்டியதுனே, இங்கே வாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி ஊற்றுங்க, மாவை போங்கன்ட்டு வாங்கி. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கன்னா, ஏன் அதுக்கு உரிமை இல்லையா உங்களுக்கு? உரிமை அவங்க 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 வாரில் தானே பண்ணுவாங்க. வடிவேல் போய் சாப்பிட்டு வரோம், நமக்கு ஏதோ காசு கொடுத்தா சாப்பாடு போடுறாங்களேன்னு சாப்பிட்டு வர வேண்டியது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, விளக்கமாரை எடுத்து நல்லா பின்னாடி திருப்பி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சுத்தம் பண்ணிட்டு ஒரு கரண்டி மாவெடுத்து அப்படி வெளியவும் இல்லாமல் உள்ளவும் இல்லாமல் ஊற்றி அப்படியே மலைச்சாரல் மாதிரி எல்லாம் போட்டு கமகமான வாசனையோடு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நீங்களும் சொல்ல வேண்டியது. சப்ளை மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். வடிவேல் சொல்ற மாதிரி நெய் ஊற்றி அப்படிலாம் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஒரு தோசை தான் சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா அட்டாக் வந்து கிடக்க வேண்டியதான். பொடியை தூவி நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா தான். அந்த காலத்துலலாம் நாங்கள் தோசை இப்படி ஊற்றின உடனே ஒன்று எண்ணெய் ஊற்றி முருகலாக சாப்பிடுவோம். எண்ணெய் நிறைய ஊற்றி இப்போ இந்த ஊத்துறோம்ல, அப்போ என்ன ரேட்டு கம்மியா தெரியல, அது ஒரு ஆசையாக சாப்பிடுவோம். இப்படி தேய்ச்சி விடுறோம்ல, ஆமாம், இது கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே எண்ணெய் எல்லா இடமும் பரபரன்னு ஊற்றி அது நல்லா நைஸாக ரோஸ்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஒரு தோசை மட்டும் நல்லா இருக்கும். அது அம்பாச்சியில் சாப்பிடுவாங்க. அம்பாச்சின்னா ருசின்னு அப்படிதான். பணியாரம் கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் போனால் சுட சுட பணியாரம், அப்பா அப்படி எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா இலையில வச்சா கூட சாப்பிடுவார். பணியாரம், இட்லி ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அது வீட்டில் சாப்பிட்டுக்கலாமா. வடை பணியாரம் தான் சாப்பிடுவார். பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு போனோடனே திரும்பி பணக்கார ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பயங்கர பணக்கார. பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க மாட்டாங்க. கல்யாணத்துக்குன்னு காரில் போவோம். போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வா சாப்பிட்டு போயிடுவோம், அப்புறம் சாப்பிட முடியாதுப்பா சாப்பிட்டு போயிடுவோம். அவங்க வாங்கன்னு கேட்குறாங்களோ இல்லையோ, நேராக பந்திக்கு போயிட வேண்டியது. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை அவங்க வாங்கன்னு இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்க வாங்கன்னு இப்போ. ஆமாம் ஆமாம், வந்து என்னதான் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. இல்லை நாங்கள் சாப்பிட்டோம். என்னதான் இருந்தாலும் பசிக்கும்ல. ஆமாம். இப்போ நீங்களே இன்னைக்கு ஃபுல் டே வேலை பார்த்தாலும் பசி வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பத்தும் பறக்கும், என்ன பண்ணுறோம்னே தெரியாது. அதனால சாப்பாடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். கல்யாணக்கார வீட்டுக்கெல்லாம் போகல, பொண்ணு மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் சொந்தமாக அவங்கள பார்த்துட்டு சத்த நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் வந்து சாப்பிட்றது முறை. அதை விட்டுட்டு
போன உடனே பந்திக்கட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்களோட போனால் நம்மளும் அப்படித்தான் போக வேண்டியது. வீட்டுக்குள்ளே போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க வந்து வாங்க சாப்பிடன்னு கூட்டிகிட்டு போனான்னா அது ஒரு மரியாதையாக இருக்கும். அதுலேயும் நம்ம கேஸ்டில் தான் சாப்பிடவெல்லாம் இப்படி மரியாதையாக கூப்பிடுவாங்க. மற்ற கேஸ்டில்லாம் மொய் வச்சுட்டு நீ பாட்டு கூட்டமாக சாப்பிட்டு வர வேண்டியதான். நம்ம கேஸ்டில் தான் வேலைக்கு வாங்க சாப்பிட எந்திரிங்க அப்படின்பாரு. எல்லாருமே சபையில் வந்து கூப்பிடுவாங்க. எந்திரிங்க, சாப்பிட்டீங்களான்னு 100 வாட்டி கேட்பாரு. நம்மள அந்த அந்த விருந்தோம்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் பண்பாடெல்லாம் மாறல. அந்த பண்பாடெல்லாம் மாறல. மற்ற கேஸ்ல எல்லாம் போனோம்னா ஏண்டா போனோம்னா போயிடும். சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மொய்ய மட்டும் போனோம்னா வாங்கி எழுதி போட்டுக்குவாங்க. ஆனால் மற்றபடி தெரிஞ்சவங்க கூட பேசக்கூட மாட்டாங்க. ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாங்க. அதோட சரி, நம்ம பாட்டுக்கு போயிட்டு வர வேண்டியது. அதனால தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்மளெல்லாம் வாங்க சாப்பிடணும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சாப்பாடு ஊட்டி விட மாட்டாங்க. என்ன ஓவரா கேட்குற? இல்லை, ஊட்டி விட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த வேலையும் மிச்சம் தானே. கையெடுத்து நம்மளுக்கெல்லாம் ஒருத்தர் குச்சி குத்துனாதே நமக்குலாம் சரியாகும். நம்மளாம் தானாக இண்டிவிஜுவலாக எதுவும் பண்ண மாட்டோம். அதுவும் வெளியெல்லாம் போய் இண்டிவிஜுவலாக போய் அடுத்த வீட்டில் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள வேணா பண்ணிக்குவோம், அடுத்த வீட்டுக்குள்ள பண்ணிக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கெல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டாதே எந்திரிச்சு போவோம். இல்லைன்னா அப்படியே எந்திரிச்சு வந்துருவோமான்னு இருக்கும். அப்படியேப்பட்ட பண்பாடு நம்ம பண்பாடு. மற்றவங்கெல்லாம் அப்படி இல்லை. மற்ற கேஸ்டெல்லாம் நல்ல தைரியமாக இருக்குங்க. நேராக போங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு மொய்யை கொடுத்துட்டு நேராக பந்திக்குள்ளே போய் கறியா மீனா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கு போட்டுட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துடுங்க. நாங்களும் உங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டோம், நீங்களும் எங்கள் கல்யாணத்துக்குலாம் வந்துடுங்க. ஃபோட்டோக்கு நிற்க சொன்னானே நின்றுட்டு தெரிஞ்சவங்க கூட வாங்கன்னு கூட பேச மாட்டாரு. அப்படி இந்த தோசை போதும் மாட்டா என்ன ஊற்றுவா? போதும். சாதம் எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் போதும். நாளைக்கு இட்லி மாவு நல்லா இருக்கு. இது நீங்கள் வாங்கின துவரம் பருப்பா? ஆமாம், இந்த 1/2 கிலோ. ஆனால் பருப்பு நல்லா இருக்கு, சின்னதா. அது என்ன மகிழ்ச்சின்னு? மகிழ்ச்சி அவங்க கடை பேர். அவங்களே பருப்பு போடுறா அவ்வளோ 1/2 கிலோ. அப்படியா? ஆமாம். ஓ, இது வெயிட் சரியாக இருக்குமான்னு தெரியல. இப்போ எண்ணெயிலலாம் என்னமோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்க, எண்ணெயெல்லாம் 1 லிட்டர்லாம் கம்மியாக இருக்குங்க. அதனால இப்படி பேக்கில் உள்ளது வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சாதம் இந்த மாவை பத்திரமா கொண்டிருக்கு. வண்டு அதுக்குள்ளேயே வண்டு வந்துருக்குவார். வண்டு விழுந்து மூடி. கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருந்துச்சு மதியம். டின்னர் என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் சாதம் இருக்கு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு இருக்கு. இட்லிக்கு வேணால் இதை வச்சுக்கலாம், தோசைக்கு இல்லைன்னா பொடி இருக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த இது காலையில் அரைச்ச புதினா சட்னி அது இருக்குது, அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்து இப்போ எடுத்தாந்து வச்சேன். அப்புறம் தயிர் இருக்குது இதில். அப்புறம் அவ்வளோதான். தோசை டின்னர். வாங்க சாப்பிடலாம். திரி மாத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி திரி மாத்துறேன். இன்னைக்கு தான் விளக்குனேன். விளக்கி போட்டு வச்சுருக்கேன். விளக்கு போட்டு வச்சுங்க. தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? இங்கே பாருங்க கேஸ் பளிச்சுன்னு இருக்கா? சுத்தமாக இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குங்க பளிச்சுன்னு? இந்த அன்னபூர்ணி தாய் விளக்கணும், விளக்கலை. சரி வாங்க அங்கே போய் விளக்கு திரி மாற்றணும். இங்கே இருக்கா என்னன்னு தெரியல. சரி இதுலேருந்து எடுத்துக்குவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே பயங்கர வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட். வீட்டுக்குள்ளே வரவே முடியல, அவ்வளோ வேக்கையாக இருக்குது. வேர்த்துது வர வர ரொம்ப பங்குனி சித்திரையெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் போல. வெயில் இப்போவே வேர்த்துது, கிச்சனுக்குள்ளெல்லாம் நிற்கவே முடியல ஃப்ரெண்ட். பாருங்க எல்லாம் விளைக்கிழவியாச்சு. அங்கே பாரு கட்டு எல்லாம் விளைக்கிழவி. இது சிங்கெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதில் இட்லி இருக்குது நைட்டுக்கு, இதில் தயிர் இருக்குது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே நிறைய ஜாமான் கொள்ளுது. நிறைய ஜாமான் கொள்ளுது. நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்ல ஒருத்து தான். ஆனால் அதுவே அழுக்கா போகுதுன்னு மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த கலர் அழுக்கா போகுது, எதுவுமே யூஸ் பண்ண. அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம்ல. க்ளீன் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நமக்கு தான் வேலை இருந்துக்கிட்டே இருக்கு. க்ளீன் பண்ணலாம், விளைக்கழுவி போட்டோம்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த இதில் இருக்க ஜாமான்லாம் நாளைக்கு அடுக்கணும். சோப்பு வாங்கிட்டு வர மட்டும் வரவே இல்லை. சோப்பு வாங்கணும், விளக்கற சோப்பும் துவைக்கிற சோப்பும். சரிவா போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.